கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்களின் பாவாடை சாமியார் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 9. குப்புசாமி தன் வீட்டிற்கு டிராம் வண்டியில் ஏறாமல் கால்நடையாகவே நடந்து சென்றான். தன் தாய் கடையில் இருப்பாளாதலால் தூர இருந்தபடி அவளை பார்க்கவும் அவள் சந்தோஷமான தோற்றத்தோடு இருந்தால் கிட்ட நெருங்கி பேசவும் தீர்மானித்துக் கொண்டு அவன் அந்த பக்கம் சென்று கடைக்கு சற்று தூரத்தில் மறைந்து நின்றபடி பார்த்தான். கடையில் பலகார தட்டுகளோ அவைகளை வைக்கும் பெஞ்சு பலகைகளோ காணப்படவில்லை. ஆனால் கடையின் கதவு பலகைகள் திறந்து வைக்கப்பட்டிருந்தன. உள்புறத்தில் யாரோ மனிதர்கள் காணப்பட்டனர். குப்புசாமி மிகவும் ஆச்சரியமும் ஆவலும் அடைந்தவனாக கடையண்டை நெருங்கி வந்து பார்த்தான். உட்புறத்தில் கடையின் சொந்தக்காரர் காணப்பட்டார். சில ஆட்கள் உள்புறத்தில் தரையை பெயர்த்துவிட்டு மறுபடியும் தளவரிசை செய்து கொண்டிருந்தனர். கடையின் சொந்தக்காரர் குப்புசாமியை கண்டவுடன், என்னப்பா குப்புசாமி, உன் தகப்பனார் உனக்காக பட்ட பாடென்ன? உன்னை BA வரையில் படிக்க வைத்ததை அவர் பரமபத சோபன படத்தின் உச்சியில் போய்விட்டதாகவும் நினைத்துக் கொண்டிருந்தார். கடைசியில் நீ குடும்பத்திற்கு சுத்தமாக உதவி செய்யாதவன் ஆகிவிட்டாய். 10 தினங்களாக நீ வீட்டை விட்டே எங்கேயோ போய்விட்டாயாம். உன் சம்சாரம் கூட இங்கே இருக்கக்கூடாது என்று தாய் வீடுக்கு அனுப்பிவிட்டாயாமே என கேட்டார். குப்புசாமி, ஏதாவது ஒரு உத்தியோகம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று வெளியூரில் சிலரிடம் முயற்சி செய்ய போயிருந்தேன். இப்பொழுதுதான் திரும்பி வருகிறேன். ஏன் கடைக்கு ரிப்பேர் செய்கிறீர்கள்? கடைக்காரர் கடுகடுத்த முகத்துடன், ஏன் ரிப்பேர் செய்கிறேனா? பலகார கடைக்கு கட்டிடத்தை விடக்கூடாது என்று என் தகப்பனார் எவ்வளவோ சொன்னார். அதை கேளாமல் விட்டேன். எலியும் பெருச்சாலையும் தரை முழுவதையும் ஒரே சுரங்கமாக செய்து வைத்திருக்கின்றன. கடை வைத்தால் உன் உட்புறத்தை பெருக்குவது கூட வழக்கமில்லையா? இந்த அக்கிரமம் எந்த ஊரில் நடக்கும்? அதுதான் மூதேவி கைமேல் பலன் கொடுத்து விட்டாள். குப்புசாமி, ஏன் அது மாதிரி சொல்கிறீர்கள்? அப்படியானால் என் தாயார் இப்பொழுது இங்கே கடை வைப்பதில்லையா? கடைக்காரன் வியப்போடு, உனக்கு சங்கதியே தெரியாது போலிருக்கிறது. அரிசி பருப்பு கடைக்காரர்களுக்கு உன் தாயார் 100 ரூபாய் தர வேண்டுமாம். அவர் பிராது செய்து தீர்ப்பு வாங்கி இருக்கிறாராம். அவர் அமினாவுடன் வந்து வீட்டில் இருந்த சொத்துக்களையும் கடையில் இருந்த சொத்துக்களையும் ஜப்தி செய்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார். 1 வாரமாக கடையில்லை. உன் தாயாரும் தங்கையும் ஒரு தட்டை கையில் வைத்துக்கொண்டு திருப்பதிக்கு போக வேண்டும் என்று வீடு வீடாக நுழைந்து பிச்சை எடுக்கிறார்களாம். எனக்கு வாடகை பாக்கி இன்னும் வரவேண்டியிருக்கிறது. அதை நீயாவது கொடேன், உனக்கு புண்ணியமாக போகட்டும் என்றார். அதை கேட்ட குப்புசாமியின் முகம் சரையில் என்று சுருங்கி விசனத்தை காட்டியது. அங்கே நின்று அதற்கு மேல் பேச அவன் விரும்பவில்லையாயினும் அவன் கடைக்காரரை நோக்கி, இப்படியெல்லாமா காரியம் நடந்திருக்கிறது? எனக்கு பெரிய உத்தியோகமாக இருக்கிறது. நான் போய் ஒழுங்குபடுத்துகிறேன். உங்களுக்கு சேர வேண்டிய பணம் இதோ இருக்கிறது, எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறியபடி தன் மடியில் இருந்த பணத்திலிருந்து 2.5 ரூபாயை எடுத்து கடைக்காரரிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து அப்பால் சென்றான். கடன்காரன் சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டான் என்ற செய்தியை காட்டிலும் தன் தாயும் சகோதரியும் வீடு வீடாக நுழைந்து பிச்சை வாங்குகிறார்கள் என்னும் விபரீத செய்தி பேரிடி போல அவனுடைய மனதில் தாக்கியது. ஆகவே உடனே தனது வீட்டை அடைந்து தனக்கு உத்தியோகமாகிவிட்டதாக கூறி தன் தாய் சகோதரி ஆகியோரை தைரியப்படுத்தி அவர்கள் இழிவான காரியங்களில் இறங்காமல் தடுக்க வேண்டுமென்று தீர்மானித்துக் கொண்டவனாக தன் வீட்டிற்கு சென்றான். வீட்டின் முன்புற கதவு பூட்டப்பட்டிருந்தது. அண்டை வீட்டில் இருந்தவர்களை அவன் பார்த்து அவர்களிடம் விசாரித்ததில் தனது தாயும் தங்கையும் அதிகாலையில் எழுந்து ஒரு தட்டை கையில் எடுத்துக்கொண்டு மாரியம்மாளிற்கு மடிப்பிச்சை தாயே என்று சொல்லிக்கொண்டு திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு காணிக்கை போடுங்கள் என்றும் சொல்லிக்கொண்டு மாலை வரையில் பட்டினத்து தெருக்களில் அலைவதும் அங்கங்கு சத்திரம் சாவடிகளில் தங்கி இளைப்பாரி இரவில் வீடு வந்து சேருவதுமாக காலம் கழிக்கின்றனர் என்னும் விவரங்கள் குப்புசாமிக்கு தெரிந்தன. அதை கேட்ட குப்புசாமியின் மனம் அனுதாபத்தினாலும் அவமானத்தினாலும் பதறியது. இரவு பகல் ஓயாமல் பாடுபட்டு உழைத்த உத்தமியான கண்ணம்மாளை அவர்கள் அடித்து வைது இம்சித்ததை கண்டு பொறாமல் கடவுளே அவர்களை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார் என்ற எண்ணமும் அவனுடைய மனதில் உதித்தது. அதற்கு மேல் அங்கிருப்பது பயனற்ற காரியம் என்று கருதிய குப்புசாமி தன் மனைவியின் நிலைமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நினைவினால் தூண்டப்பட்டவனாக அவ்விடத்தை விட்டு அரை நாழிகை நேரத்தில் தன் மாமனாருடைய வீட்டிற்கு போய் சேர்ந்து திண்ணையில் உட்கார்ந்து கொண்டான். கதவு மூடப்பட்டு உட்புறத்தில் தாளிட பெற்றிருந்தது. கதவை தட்டலாமா கூடாதா என்பதை நிச்சயிக்க மாட்டாதவனாக அவன் திண்ணையில் உட்கார்ந்திருக்க, சிறிது நேரத்தில் கண்ணம்மாளின் தந்தையான கொள்ளத்துக்கார சுப்பிராயன் தன் வேலையை விட்டுவிட்டு வந்து சேர்ந்தான். அவனுக்கு அன்றைய தினம் கூலி பணம் கொடுக்கப்படவில்லையாதலால் கள்ளுக்கடையில் கடன் சொல்லி வழக்கமாக குடிப்பதற்கு 1/2 பங்கு குறைவாக கல் குடித்துவிட்டு வந்திருந்தான்.
அவன் குடித்துவிட்டு கள்ளுக்கடையிலிருந்து வெளிப்படுவது முதல் வீட்டிற்குள் வந்து நுழைவது வரையில் எவனையாவது உரத்த குரலில் தாறுமாறமாகவும் பயங்கரமாகவும் வைது கொண்டே வருவான். வழியில் குறுக்கிடும் மனிதரோ போலீசாரோ, டேய், யாரை பார்த்து வைது கொண்டு போகிறாய் என்றால் உடனே அவன் தனது கைகளை மிகவும் பணிவாக குவித்து, உங்களை இல்லை, இந்த நாய் உங்களை எல்லாம் அப்படி பேசுமா? வேறு ஒருவனை இருக்கிறான், அவன் என் பெஞ்சாதியை இழிவாக பேசிவிட்டான், அதற்காக அவனை திட்டுகிறேன், நீங்கள் பொங்கல் வழியோடு ஏழை மேல் கோபம் வைக்காதீர்கள் என்று கூழை கும்பிடு போட்டுவிட்டு குறும்பாக கண்களை சிமிட்டிக் கொண்டு செல்வான். அவன் முத்தம்மாளுடைய பலகாரக்கடை எடுபட்டு போனது முதல் அதை பார்க்கும் போதெல்லாம் அவளையும் அவளுடைய மகளையும் குப்புசாமியும் தாறுமாறாக திட்டிக் கொண்டே வீட்டிற்கு வருவான். அந்த வழக்கத்தின்படி அன்றும் அவன் வைது கொண்டே மூர்க்க வெறியோடு தன் வீட்டிற்கு வந்த நிலைமையில் குப்புசாமி அவனுடைய திருஷ்டியில் பட்டான். சுப்பராய கொத்தன் வியப்போடு அவனை உற்று பார்த்தான். குப்புசாமி தன் மாமனார் குடிகாரன் என்றும் முரடன் என்றும் நன்றாக தெரிந்து கொண்டிருந்தான். என்றாலும் கண்ணம்மாளை கருதியும் அவன் தனது மாமனார் என்பதை எண்ணியும் அவனிடம் மரியாதையாகவும் வணக்கமாகவும் நடந்து கொள்வது வழக்கம். அந்த இயற்கையின்படி குப்புசாமி திண்ணையிலிருந்து குபீரென்று எழுந்து அடக்க ஒடுக்கமாக நின்று புன்னகை தவழ்ந்த முகத்துடன், என்ன மாமா, வேலையிலிருந்து இப்பொழுதுதான் வருகிறீர்களா என்றான். அதை கேட்டதும் சுப்புராமனுடைய மூர்க்கம் கட்டில் அடங்காமல் பெருகியது. அவன் கோப ஆவேசத்தோடு குப்புசாமியை பார்த்து, ஏண்டா நாயே, என்னை மாமாவென்று கூப்பிட உனக்கு உடம்பில் வெக்கம் எதுவும் இல்லையா? ஏண்டா இப்பொழுது இங்கு எதற்காக வந்தாய்? உன்னை யார் இங்கு அழைத்தது? உன்னுடைய அம்மா இட்லி கடை வைத்து சந்தி சிரித்தது போதாதா? எல்லாவற்றையும் ஜப்தியிலே விட்டுவிட்டு தாயும் மகளும் பிச்சை எடுக்கிறார்களே, அப்படிப்பட்ட பெரிய சீமாட்டிகளுடைய மைனர் குழந்தை நீ இங்கு எதற்காக வந்தாய்? யாராவது அசந்திருந்தால் குடிக்கிற குவளையை அமுக்கிக் கொண்டு போகலாம் என்று வந்தாயா? உன்னை நான் இப்பொழுது அடிக்கிறேன் பார் என்று கூறிக்கொண்டே கைகளை ஓங்கிக் கொண்டு அவனிடம் நெருங்கி வந்தான். தனக்கு தன் மாமனாருடைய வீட்டில் அவ்விதமான மரியாதை கிடைக்கும் என்று குப்புசாமி எதிர்பார்த்தவன் அன்று. கண்ணம்மாள் தன்னுடைய அந்தரங்கமான பிரியத்தையும் தான் வேலை அகப்படாமையால் திண்டாடுவதையும் அவளுடைய பெற்றோரிடம் தெரிவித்திருப்பாள் என்றும் தன்னை அவர்கள் மரியாதையாக நடத்துவார்கள் என்றும் எதிர்பார்த்து குப்புசாமி அங்கே வந்தான். சுப்புராமனுடைய மூர்க்கமான சொற்களை அவன் கேட்டு திடுக்கிட்டு நடுங்கி தான் என்ன விதமாக மறுமொழி கூறுவது என்பதை அறியாமல் அசட்டு விழி விழித்தபடி, இதுவரையில் எனக்கு வேலை அம்பிடவில்லை மாமா, அதனால் வீட்டில் கொஞ்சம் கஷ்டம், இப்பொழுது அதிர்ஷ்ட காலம் திரும்ப போகிறது, இன்னும் உங்களுக்கு கூட கஷ்டமில்லாமல் எல்லாத்தையும் நானே பார்த்து கொள்வேன் என கூறினான். அதை கேட்டதும் சுப்புராமனுடைய நிலைமை தூபப்பொடி போட்ட தணல் போல ஆயிற்று. அவன், உன் பவிசிற்கு உத்தியோகம் ஒரு கேடா? 15 வருடமாக பள்ளிக்கூடத்தில் வீடியை பிடித்த புலிக்குட்டை அல்லவா நீ இங்கு எதற்காக வந்தாய் என்று கூறியபடியே ஆவேசத்தோடு பாய்ந்து தனது 2 கைகளையும் முஷ்டி செய்து கொண்டு மாறி மாறி குப்புசாமியின் தோள்பட்டைகளிலும் கன்னங்களையும் அடிக்க, குப்புசாமி பதறிப்போய், அடிக்க வேண்டாம், நான் போகிறேன் என்று கூறியபடி அவ்விடத்தை விட்டு தெருவை நோக்கி போக, சுப்புராயன் இரத்தத்தின் ருசியை கண்ட புலி போல முன்னிலும் அதிக ஆவேசம் கொண்டு அவனை உதைத்தும் வைதும் இம்சிக்கல் ஆனான். அந்த வேதனையை பொறுக்க மாட்டாமல் குப்புசாமி, மாமா, நான் போகிறேன் என்று உரத்த குரலில் கூக்குரல் இட்டான். அந்த சமயத்தில் வீட்டின் கதவு திறந்து கொண்டது. கண்ணம்மாளின் மூத்த தம்பியும் மற்ற குழந்தைகளும் திடுக்கிட்டு வெளியில் ஓடி வந்தனர். மூத்த தம்பி, அப்பா வேண்டாம், அத்தானை அடிக்காதீர்கள் என்று கெஞ்சியபடி குப்புசாமியின் பக்கம் திரும்பி, அத்தான், கண்ணம்மாள் அக்கா போய்விட்டாள் என்று மிகவும் பரிதாபகரமாக கூறினான். அதை கேட்டதும் குப்புசாமி திடுக்கிட்டு துள்ளி குதித்து, கண்ணம்மாள் செத்து போய்விட்டாளா? ஐயோ, அது எப்பொழுது என்று வினவினான். அப்பொழுதும் மூர்க்கம் தனியாதவனாக இருந்த சுப்பராயன், ஆமாமடா, நீ கேட்கவில்லை என்றுதான் மிகவும் குறையாக இருந்தது. என் வெண்ணெய் வெட்டியே, போடா போ, கண்ணம்மாளுக்கும் உனக்கும் நீ கருமாதி நடத்து, இங்கே நிற்காதே, நின்றால் இப்படியே குழி தோண்டி உன்னை புதைத்து விடுவேன் என்று கூறியபடி தாண்டி தாண்டி குப்புசாமி உதைக்கவும் அடிக்கவும் ஆரம்பிக்கவே அவன், போதும், வேண்டாம், நான் போகிறேன் என்று கதறிக்கொண்டே ஓடத் தொடங்கினான். கண்ணம்மாள் இறந்து போய்விட்டதாகவே அவன் எண்ணிக்கொண்டான். அதனால் அந்த விசனம் ஒரு புறம் அவனுடைய மனதை அழுத்தத் தொடங்கியது. அந்த நிலைமையில் சுப்புராயன் பின்னால் உதைத்ததால் அடிக்கடி கீழே விழுவதும் எழுந்து ஓடுவதுமாக குப்புசாமி அழுது புலம்பியபடி வீதியில் ஓடினான். கற்பக வழியினுடைய விடுதலையின் பொருட்டு
பண உதவி செய்வதற்காக 2 விளம்பரங்கள் அன்றைய தினம் வெளியாயிற்று அல்லவா. அன்று காலை முதல் மிஸ்டர் ராஜகோபாலன் பூந்தமல்லி ஹைரோடில் இருந்த அவருடைய இன்னொரு பங்களாவில் டெலிபோன் இருந்த அறையில் ஒரு சாய்மான நாற்காலியில் சாய்ந்தபடி காத்திருந்தாள். அந்த பங்களாவை அவர்கள் ஒரு நண்பருக்கு வாடகைக்கு விட்டிருந்தார். அந்த விலாசத்திற்கு அவர் கற்பகவல்லி என்னும் பெயரையே கொடுத்திருந்தார். அதனால் எவரேனும் அந்த பெயருள்ளவரை பார்க்க விரும்பினால் உடனே உள்ளே அனுப்பிவிடும்படி மிஸ்டர் ராஜகோபாலன் திட்டம் செய்திருந்தார். தமது வேலைக்காரன் ஒருவனை அதன் பொருட்டே பங்களாவின் முன்வாசலில் உட்கார வைத்திருந்தார். அவருடைய சாப்பாடு, காஃபி முதலியவை அடிக்கடி அவருடைய சொந்த பங்களாவில் இருந்து மோட்டார் வண்டியில் வந்து கொண்டே இருந்தன. அவருடைய சொந்த பங்களாவில் ஆவலை வடிவாக மாறி தவித்து கொண்டிருந்த கமலத்தம்மாள் அடிக்கடி டெலிபோன் அண்டை போய் அதன் மூலம் தன் புருஷனுடன் பேசுவதும் ஏமாற்றத்தோடு திரும்புவதுமாக பொழுதை போக்கிக் கொண்டிருந்தாள். இதே மாதிரியான நிலைமையில் அழகுதுரையின் தாய் தகப்பன்மாரும் இருந்தனர். மயிலாப்பூரில் இருந்த அவர்களின் மகளின் வீட்டு விலாசம் கொடுக்கப்பட்டிருந்தது பற்றி மிஸ்டர் ராமமூர்த்தி தாமே நேரில் இருந்து அதை கவனிக்க வேண்டுமென்ற கருத்துடன் அவரே அந்த விலாசத்தில் மிகவும் விழிப்பாக இருந்தார். அது ஒரு பெரிய மாடி வீடு ஆதலால் அங்கு அவருடைய மகளும் அவளுடைய குழந்தைகளும் சில வேலைக்காரர்களுமே இருந்தவனர். எவர் வந்து செல்லம்மாளை பற்றி விசாரித்தாலும் உடனே அவரை உள்ளே அழைத்து வரும்படி மிஸ்டர் ராமமூர்த்தி ஒவ்வொருவரிடத்திலும் சொல்லி ஏற்பாடு செய்திருந்தார். அவருடைய மனையாட்டியான கற்பாயிரத்தம்மாள் தங்கள் பங்களாவில் மிகவும் அபாய நிலைமையில் படித்திருந்த அழகுதுரைக்கு தைரிய வார்த்தைகள் சொல்வதும் அடிக்கடி டெலிபோன் அண்டை சென்று தன் புருஷரோடு பேசி எவரும் வரவில்லை என்பதை தெரிந்து கொண்டு போவதுமாக இருந்தால் அழகுதுரை அடிக்கடி கண்களை திறந்து தன் தாயை நோக்கி, என்னை யாராவது வந்து பணத்தை வாங்கி கொண்டு போனார்களா, கற்பகவல்லியின் கடிதம் வந்ததா என்று கேட்க கற்பாயிரத்தம்மாள் அவருக்கு கரும்பு ரசம் போன்ற இனிய சொற்களால் நம்பிக்கையான மறுமொழி கொடுத்து கொண்டிருந்தாள். இவர்களுடைய நிலைமை இங்கனம் இருக்க சென்னை போலீசார் சும்மா இருக்கவில்லை. போலீஸ் கமிஷனரும் மிஸ்டர் அப்பளசாமி புலியாரும் கூடி கூடி யோசனைகளையும் யுக்திகளையும் செய்து மிக தந்திரமாக பல ஏற்பாடுகளை ரகசியத்தில் செய்திருந்தனர். திருட்டு கூட்டத்தாரிடத்திலிருந்து தூதன் வந்து 2 விலாசங்களிலோ அல்லது ஒரு விலாசத்திலோ பணம் பெற்றுக்கொண்டு போகும் பொழுது அவனை பிடித்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிக்கவில்லை. ஏனென்றால் அதனால் காரியம் கெட்டு போனாலும் போகலாம் என்று அவர்கள் அஞ்சினர். எனவே மறைவில் இருந்தபடி அந்த தூதனை தொடர்ந்து சென்று திருட்டு கூட்டத்தார் கற்பகவல்லியை அடைத்து வைத்திருக்கும் இடத்தை தாம் கண்டுபிடித்து கற்பகவல்லியை விடுவித்து பணத்தையும் கைப்பற்றி அந்த கூட்டத்தில் இருந்தவர்களையும் பருந்து கோழி குஞ்சுகளை அமுக்குவது போல அமுக்கிவிட வேண்டும் என்று தீர்மானித்து அதன் பொருட்டு 2 இடங்களிலும் சுமார் 100 போலீசாரை சைக்கிளில் கையுமாக பல திக்குகளிலும் நிறுத்தியிருந்தனர். அவர்கள் போலீஸ் உடுப்பை அணியாமல் பல வேஷங்களை பூண்டிருந்தனர். மிஸ்டர் ராமமூர்த்தி, மிஸ்டர் ராஜகோபாலன் ஆகிய இருவரும் அவர்களை சேர்ந்தவர்களும் பசி தாகத்தையும் மறந்து தங்களிடம் இருந்து 25,000 ரூபாய் எப்பொழுது திருடருடைய கைக்கு போய் சேரும் என்றும் கற்பகவல்லி எப்பொழுது வந்து சேருவாள் என்றும் எண்ணி ஒரே சஞ்சலமான நிலைமையில் கிடந்து தவித்துக் கொண்டிருந்தனர். அவ்வித நிலைமையில் அன்றைய பகல் பொழுது கழிந்தது. அடுத்த நிமிடத்தில் என்ன நடக்குமோ, யார் வருவார்களோ என்ற ஆவலினால் எல்லோரும் தூண்டப்பட்டு தமது ஊக்கத்தையும் எச்சரிப்பையும் அயரவிடாமல் ஒவ்வொரு வினாடியிலும் மிக ஜாக்கிரதையாக இருந்தமையால் அந்த ஒரு பகல் கழிந்தது 9 பகல்கள் கழிந்தது போன்ற அலுப்பை உண்டாக்கிற்று. ஆனால் அன்று எந்த விதமான சம்பவமும் நிகழவில்லை. திருடர்கள் தங்களுடைய ஆளை பகலில் அனுப்ப அஞ்சி இருக்கலாம் என்றும் இரவில் எப்படியும் அனுப்பியே தீருவார்கள் என்றும் எல்லோரும் எண்ணிக்கொண்டனர். மிகவும் பெரிய தொகையான 50,000 ரூபாயை திருடர்கள் அசட்டையாக விட்டுவிட மாட்டார்கள். ஆதலால் அவர்களுடைய ஆள் அந்த இரவிற்குள் எப்படியும் நிச்சயமாக வந்தே தீருவான் என்று ஒவ்வொருவரும் நினைத்து இருளில் தாம் ஏமாறி போகாமல் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்தை மனதில் உறுதியாக ஏற்படுத்தி கொண்டு பகலில் இருந்ததை விட இரட்டிப்பு ஊக்கமும் விழிப்பும் ஆவேசமும் உண்டாக்கி கொண்டு இமை கொட்டாமல் இருந்து ராப்பொழுதை போக்கினர். அந்த விழிப்பும் பயனற்றதாக ஒழிந்தது. பொழுது விடிந்ததும் ஒவ்வொருவரும் ஏமாற்றமடைந்த முகத்தோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பணத்தை கேட்ட திருடர்கள் அதை பெற்றுக்கொள்ளாமல் இருந்ததன் காரணத்தை யூகிக்க மாட்டாமல் பிரமிப்படைந்து தவித்தனர். ஆனால் அப்பளசாமி புலியார், மிஸ்டர் ராஜகோபாலன் ஆகிய சிலர் திருடர் பணம் கேட்டது போல கடிதம் வந்தது வெறும் தந்திரம் என்றும் கற்பகவல்லியை அழகுதுரையே மறைத்து வைத்திருக்க வேண்டும் என்றும் எண்ணினர்.
அப்பளசாமி புலியார் ஆரம்பத்திலிருந்து அதே விதமான சம்சயத்தை கொண்டிருந்தார். ஆதலால் அதுவே உறுதியாக அவருடைய மனதில் பட்டது. நான் சொன்னபடியே தான் இது முடியப் போகிறது பாருங்கள் என்றவர் அடிக்கடி பெருமையாக தமது சக உத்தியோகஸ்தர்களிடம் வீரியம் கூறிக்கொண்டார். முதல் நாளைய மாலை பத்திரிகைகள், அன்றைய காலை பத்திரிகை ஆகியவற்றில் கற்பகவழியை பற்றிய செய்தி ஏதேனும் வெளியாகி இருக்கலாம் என்று எல்லோரும் எண்ணி பத்திரிகைகளை ஆவலோடு புரட்டி புரட்டி முதலில் இருந்து பார்த்தனர். அவைகளில் எந்தவிதமான தகவலும் வெளியாகவில்லை. எனவே எப்படியும் தாங்கள் 10வது தினம் முடிவு வரையில் அதே நிலைமையில் இருந்து பார்த்துவிட வேண்டும் என்ற தீர்மானத்துடன் அவரவர் தம் இடங்களில் இருந்தனர். அவர்களில் முக்கியமாக வேதனை கடலில் ஆழ்ந்து சஞ்சலப்பட்டு சகிக்க ஒண்ணாதபடி தவித்தவர்கள் 3. அழகுதுரையும் அவரோடு இருந்த கருப்பாயிரத்தம்மாளும் அடியோடு ஓய்ந்து உட்கார்ந்து போயினர். அவர்களது நிலைமை அவர்கள் உயிருடன் இருந்தார்களா அல்லது இறந்து போய்விட்டார்களா என்று எந்த விதத்திலும் எண்ணக்கூடிய மிக பரிதாபகரமானதாக இருந்தது. அதற்கு சமமாகவே நாம் கமலத்தம்மாளின் நிலைமையும் இருந்தது. கமலத்தம்மாள் அந்த பங்களா முழுவதிலும் தரையில் நெருப்பு தணல் கிடந்தால் அதன் மேல் நிற்க மாட்டாமல் எப்படி அங்கும் இங்கும் ஓடுவாளோ அவ்வாறு போய் வந்து கொண்டிருந்தாள். அவ்வாறு அவள் ஒரு தடவை தாழ்வாரத்தில் வந்து நின்று ஆவலோடு வீதியை பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் முற்றிலும் காஷாய ஆடைகளும் விபூதி பூச்சியுமாக காணப்பட்ட நமது செவிட்டு ஊமை பரதேசி பெண் அசட்டு புன்சிரிப்போடு அவளுக்கு எதிரில் வந்தாள். அவளுடைய ஆடைகள், அலங்காரம் ஆகியவை நாம் ஏற்கனவே விவரித்தது போலவே இருந்தன. அவள் தன்னுடைய கையில் ஒரு ஸ்லேட்டு பலகையும் ஒரு விளம்பர அட்டையும் வைத்துக் கொண்டிருந்தாள். அந்த விளம்பர அட்டையை அவள் ஸ்லேட்டுக்கு பின்புறத்தில் வைத்துக் கொண்டிருந்தாள். கமலத்தம்மாள் அண்டை போய் நின்றவுடன் அந்த பரதேசி பெண் ஊமை பாஷையில் கரா புராவென்று ஏதோ கூறியபடி விளம்பர அட்டை எடுத்து அதில் எழுத்துக்கள் இருந்த பக்கத்தை திருப்பி கமலத்தம்மாளுக்கு காட்டினாள். நான் ஜோசியம் சொல்வேன், கையை பார்த்து குறி சொல்வேன். நான் செவிட்டு ஊமை, கேட்க வேண்டியதை இந்த ஸ்லேட்டில் எழுதி கேளுங்கள் என்ற எழுத்துக்கள் பெரிது பெரிதாக அந்த அட்டையில் எழுதப்பட்டிருந்தது. கமலத்தம்மாள் சிறிதளவு எழுத படிக்க கற்றுக்கொண்டிருந்தாள். ஆதலால் அவள் அந்த அட்டையை பார்த்து அதிலிருந்த வாக்கியங்களை படித்து தெரிந்து கொண்டாள். உடனே அவளுடைய முகம் தெளிவும் ஊக்கமும் கொண்டு மலர்ந்தது. கற்பகவள்ளியின் நிலைமையை பற்றி அந்த பரதேசி பெண்ணிடம் ஜோசியம் கேட்க வேண்டும் என்ற யோசனை உடனே கமலத்தம்மாளுடைய நினைவில் தட்டியது. அவள் மிகுந்த அன்போடு அவளுக்கு சைகையை காட்டி அவளை அழைத்து கொண்டு போய் உட்கார வைத்து அவளிடமிருந்த ஸ்லேட்டு பலகை வாங்கி அதில் ஒரு கயிற்றால் பிணைக்கப்பட்டிருந்த குச்சியால் அதில் எனக்கு எத்தனை குழந்தைகள் என்று எழுதி ஸ்லேட்டை ஊமச்சியிடம் கொடுக்க அவள் அதை பார்த்து கமலத்தம்மாளுடைய இடது கையை நீட்டச் செய்து அதையும் ஆராய்ந்து பார்த்து ஒரே பெண் என்று ஸ்லேட்டில் எழுதி காட்டினாள். அதை படித்த கமலத்தம்மாளுடைய மனதில் மிகுந்த நம்பிக்கையும் உற்சாகமும் உண்டாயின. அந்த பரதேசினி அபார சாமர்த்தியசாலி என்ற எண்ணத்தை அடைந்தவளான கமலத்தம்மாள் மறுபடியும் ஸ்லேட்டை வாங்கி எங்கள் பெண் இப்பொழுது என்ன நிலைமையில் இருக்கிறாள் என்று எழுதி காட்ட குறிக்காரி தன் ஜிப்பாவில் இருந்த ஒரு கண்ணாடி குண்டை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு அதை உற்று பார்த்துவிட்டு, உங்கள் பெண் இப்பொழுது மரண படுக்கையில் இருக்கிறது. இன்று சாயங்காலத்திற்குள் அதற்கு சாந்தி செய்யாவிட்டால் பொழுது விடுவதற்குள் இறந்து போய்விடும் என்று அதன் அடியிலேயே எழுதி காட்டினாள். அதை படித்த கமலத்தம்மாளுடைய முகம் சரேல் என்று விசனமாக மாறியது. அவளுடைய கை கால்கள் பதறின. அவளுடைய வாய் அவளையும் அன்றி, ஐயோ கடவுளே, எங்கு வாயில் மண்ணை அள்ளி போடு பார்க்கிறாயா என கூறியவாறே தவித்தாள். பின்னர் ஸ்லேட்டில் இதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், நீங்கள் தான் இப்பொழுது எங்களுக்கு தெய்வம் என்று எழுதி காட்டினாள். உடனே ஊமை பண்டாரத்தி கண்ணாடி குண்டை கையில் வைத்து அதை உற்று பார்த்தபடி ஒரு நிமிஷம் இருந்து பின் ஸ்லேட்டு பலகை வாங்கி அடியில் கண்டபடி எழுதினாள். உங்கள் மகள் இப்பொழுது இந்த வீட்டில் இல்லை. ஒரு திருட்டு கூட்டத்தார் அவளை கொண்டு போய் ரகசியமான ஒரு இடத்தில் வைத்து அவளுடைய விடுதலைக்காக பணம் கேட்கிறார்கள். நீங்களும் இன்னொருவரும் பணம் கொடுப்பதாக கூறினீர்கள். பெண்ணின் கைப்பட கடிதம் எழுதி வாங்க திருடர்கள் முயற்சித்தார்கள். பெண் அரைகுறை பிரங்கையோடு கிடப்பதால் அதனால் கடிதம் எழுத முடியவில்லை. ஆகையால் திருடர்கள் பணம் வாங்குவதற்கு வரமாட்டாமல் தவிக்கிறார்கள். உங்களுடைய எதிராளியான ஒருவருடைய பிள்ளையின் மேல் அவள் காதல் கொண்டிருப்பது உறுதியாகிறது. தான் திருடர்களிடத்திலிருந்து தப்பி வந்தாலும் தனக்கு விமோசனம் ஏற்படாது. ஆகையால் தான் அப்படியே உயிரை விட்டுவிட வேண்டும் என்று அவள் தண்ணீர் கூட குடிக்காமல் குற்றுயிராக கிடைக்கிறாள். ஆகையால் அவளை அவள் ஆசைப்பட்ட புருஷனுக்கு கட்டி கொடுக்க
நீங்கள் சம்மதிப்பதாகவோ அல்லது எதிர்க்கட்சியோடு சேர்ந்து ஒற்றுமையாக இருப்பதாக தீர்மானித்து விட்டதாகவோ நீங்கள் இன்றைய பேப்பரில் வெளியிட்டால் அது பெண்ணிற்கு எட்டும். அவள் உடனே தெளிவடைந்து எழுந்து கடிதம் எழுதி கொடுத்து அனுப்புவாள். பணம் போய் சேர்ந்தவுடன் பெண்ணை திருடர்கள் கொண்டு வந்து விடுவார்கள் என்று எழுதப்பட்டிருந்ததை கமலத்தம்மாள் படித்தாள். அவளுடைய மனதில் ஒரு விதத்தில் சந்தோஷமும் ஒரு விதத்தில் கவலையும் உண்டாயிற்று. அவள் உடனே ஸ்லேட்டில் பெண் இப்பொழுது எந்த விலாசத்தில் இருக்கிறாள் என்று எழுதி காட்ட, ஊமச்சி, அதை நான் சொல்லக்கூடாது, நான் திருடர்களோடு சம்பந்தப்பட்டவள் என்று போலீசார் என்னையும் பிடித்துக் கொள்வார்கள் என்று மறுமொழி எழுதினாள். உடனே கமலத்தம்மாள் அந்த செய்தியை தன் கணவருக்கு தெரிவிக்க விரும்பினாள். ஊமச்சியை பார்த்து அவளுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று சைகை காட்ட, அவள் உங்கள் இஷ்டம் என்று மறுமொழி எழுதினாள். கமலத்தம்மாள் உள்ளே ஓடி 1 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஊமச்சியிடம் கொடுக்க, அவள் சந்தோஷத்தோடு அதை பெற்றுக்கொண்டு அவ்விடத்தை விட்டு போய்விட்டாள். இங்கனம் நிலைமை இப்படி இருக்க, மயிலாப்பூரில் தமது மகள் இல்லத்தில் மிகவும் ஆவலோடு காத்திருந்த மிஸ்டர் ராமமூர்த்தியின் டெலிபோன் மூலம் அடிக்கடி அவருடைய மனைவி கருப்பாயிரத்தம்மாள் பேசி அழகுதுரையின் நிலைமையை பற்றி செய்தி தெரிவித்துக் கொண்டிருந்தாள். கருப்பாயிரத்தம்மாள், என்ன போங்க, பிள்ளையாண்டான் நேற்று மத்தியானம் 1 பொட்டு காஃபி சாப்பிட்டது. அதற்கு அப்பால் இதுவரையில் ஒண்ணுமே சாப்பிடவில்லை. பேச்செல்லாம் தொண்டைக்குள்ளேயே அடங்கி போகிறது. அது இருக்கிற நிலைமையை பார்த்தால் நாம் சீக்கிரத்தில் பிள்ளையை பறிகொடுத்து விடுவோம் போல இருக்கிறது. இந்த கன்றாவையை பார்க்க எனக்கு சகிக்கவில்லை. நீங்கள் ஒப்புக்கு கூட ஒரு தைரியமான பேச்சு சொல்ல மாட்டேன்கிறீர்கள். உங்களுக்கும் பிள்ளையை பற்றி அக்கறை இல்லை. கட்சி பகையும் வீராப்பும் தான் உங்களுக்கு முக்கியம் என கூறினார். ராமமூர்த்தி, டெலிபோனிலே டாக்டரை கூப்பிட்டு அங்கே அனுப்பட்டுமா? கருப்பாயிரத்தம்மாள், என்னதற்கு டாக்டர்? மனவியாதிக்கு அவர் என்னத்தை செய்ய போகிறார்? ராமமூர்த்தி, அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? கற்பகவல்லியை மீட்பதற்கு எவ்வளவு பணம் செலவானாலும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இன்னும் என்னால் என்ன காரியம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நானும் செய்கிறேன். பையனுக்காக உயிரை கூட நான் விடுவதற்கு தயாராக இருக்கிறேன். கவலைப்பட வேண்டாம் என்று நான் சொன்னதாக சொல். இதை விட்டுவிட்டு நானே வர முடியாது. இல்லாவிட்டால் நானே நேரில் வந்து அவனுக்கு தைரியம் சொல்வேன். அவனை பற்றித்தானே நான் அந்த பெண் விஷயத்தில் நேற்று முதல் இங்கேயே இருந்து வேதனைப்படுகிறேன். அதையெல்லாம் அவனிடம் சொல். அப்படி மிகவும் அவசரமாக நான் வர வேண்டுமென்றால் நான் உடனே புறப்பட்டு வருகிறேன் என கூறினார். கருப்பாயிரத்தம்மாள், சரி, நான் இவற்றையெல்லாம் பிள்ளையிடம் கூறுகிறேன் என கூறிவிட்டு அப்பால் சென்றாள். அவ்வாறு மிஸ்டர் ராமமூர்த்தி தமது மனைவிக்கு தைரியமான வார்த்தைகள் கூறினாரானாலும் அவருடைய மனதில் அதைரியம் பூர்த்தியாக நிறைந்து போயிருந்தது. அவரிடம் கருணை, மன இலக்கம், புத்திர வாத்சல்யம் முதலிய குணங்கள் யாவும் பூர்த்தியாக அமைந்திருந்தது. தமது ஒரே குமாரனான அழகுதுரையின் மன நிம்மதிக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்ய அவர் துணியக்கூடியவராக இருந்தார்.